ஆவடி வீட்டு வசதி வாரிய சாலையில் ஆறு போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாதாள சாக்கடையிலிருந்து அருவி போல் சாலையில் பெருக்கெடுத்து மழை வெள்ளம் ஓடி வருகிறது. இதனால் மக்கள் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். 500 வீடுகளை இந்த கழிவுநீர் கலந்த மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் அவதியில் இருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நவீன். நவீன், தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. ஏற்கனவே கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்நிலையில தற்பொழுது பெய்த மழைக்கு அங்க இருக்க ஆவடி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து நிற்கிறது. என்ன விவரம்? மக்கள் என்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க? நேற்று இரவு முதலே இந்த புறநகர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகின்றது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் பகுதி ஆவடி மாநகராட்சி அருகே இருக்கக்கூடிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்புதான். இந்த பகுதி இந்த மழை விட்டு வைக்கவில்லை. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. வீடுகளின் வாசலில் தற்போது மழை வெள்ளம் தேங்கியிருக்கின்றது. இன்னும் மழை தொடரும் பட்சத்தில் கிட்டத்தட்ட வீடுகளுக்குள்ளே மழை வெள்ளம் நுழையும் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை வழி கிட்டத்தட்ட இந்த வழி பார்த்தீர்களானால் பருத்திப்பட்டு ஏரிக்கு செல்லக்கூடிய ஒரு நீர் வழி தான். முன்பு காலத்தில் இந்த ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு இருந்த இடம் ஒரு ஏரி தான். ஆகையால் இந்த பகுதி தாழ்வான பகுதி. இந்த பகுதியில் ஏறத்தாழ 500 வீடுகள் தற்போது இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பார்த்து கொண்டிருந்த காட்சி இந்த ஆவடி மாநகராட்சி அருகே இருக்கக்கூடிய 60 அடி சாலை. இந்த சாலை முழுவதுமே மூழ்கி இருக்கின்றது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்த பாதாள சாக்கடை வழித்தடங்கள் அதிலிருந்து தண்ணீர் பொங்கி நீர்வீழ்ச்சி போல் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இந்த சாலையில் இருக்கக்கூடிய மழை வெள்ளத்தில் கழிவுநீரும் கலந்திருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கின்றது. ஒவ்வொரு மழைக்கும் இந்த ஆவடி மாநகராட்சி அருகே இருக்கக்கூடிய இந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு கடுமையாக அவதி அடைகின்றது. இதற்காக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் அதிக மழை பெய்யும் பட்சத்தில் எடுபடாத சூழல் தான் நிலவி வருகின்றது. ஏனென்றால் இந்த அருகாமையிலேயே பருத்திப்பட்டு இருக்கின்றது. இந்த ஏரியும் முழு கொள்ள வேண்டும். தற்போது அதிலிருந்தும் உபரி நீரானது வெளியேறி அயப்பாக்கம் ஏரி அதே போன்று ஆம்பத்தூர் ஏரி வழியாக சென்று கொண்டிருந்தாலும் தொடர் மழை பொழிந்து வரும் காரணத்தினால் இந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆவடி பொறுத்த மட்டில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூலக கட்டிட வளாகமும் தற்போது நீரில் மூழ்கி இருக்கின்றது. ஆவடி சிபிஐ சாலை அதே போன்று பேருந்து நிலைய வளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மழை வெள்ளம் தேங்கி இருக்கின்றது. ஆவடியே தற்போது இந்த மழையால் மூழ்கி இருப்பதான் சொல்லலாம். கார்த்திகா, ஒவ்வொரு மழைக்குமே இது போன்ற சிரமங்களை மக்கள் சந்திப்பதாக சொல்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன்.